சிங்கப்பூர்லாம் எப்படி இருக்கு மாப்ள? ஊர்னா அதமாமா ஊரு. என்ன ஒழுக்கம், கட்டுப்பாடு, சுத்தம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்தே ஆகணும். இப்படி எல்லாம் ஊர் இருக்குன்னு ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பா வரேன் மாப்ள. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போட்டுருக்கு. சண்டே ஹாலிடேன்னு வேறு போர்டு இருக்கு. நம்ம ஊரில் அப்படிதான் மாப்ள. வாங்க. அண்ணா இன்னைக்கு 2 லிட்டர் கம்மி, 8 லிட்டர் தான். பணம் கல்லாவில் இருக்க எடுத்துக்க ராஜா. வாங்க போலாம். மாமா என்ன மாப்ள? கோல்ட் செயின் மாமா 10 பவுன் இருக்கும். ஏது மாப்ள? இதோ இங்கே தான் கிடச்சிச்சு. அது அங்கேயே வச்சிருங்க மாப்ள. என்ன மாமா சொல்கிறீங்க? அதை போட்டவங்களே வந்து எடுத்துருவாங்க மாப்ள. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அங்கே ஒரு கோல்ட் செயின் இருக்கு. அது யாராவது? அதுவா? அது 2 நாள் அங்கே தான் கிடக்கு தம்பி. 2 நாளாவா? யாருன்னு தெரியாம தான் கிடக்கு தம்பி. தெரிஞ்சா நாமளே கொண்டு போய் கொடுத்துருவோம். அவ்வளோப்படாம போங்க தம்பி, ஆள் வந்துருவாங்க. அண்ணாச்சி 2 பேர் சேர்ந்து 10 வருஷமா வர செலவு பார்த்துட்டு இருக்கோம். அதுல சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்கு மொத்தமா கணக்கு பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அண்ணாச்சி. இல்லைங்க, சரியா வராது. இந்த கலப்பட பொருளை என்னால் விற்க முடியாது அண்ணாச்சி. ஏன்னா என் ஊர்க்காரங்க என் கடையில் வாங்குறது பொருள் இல்லைங்க, என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை. அது ஒரு தடவை போனால் திரும்ப வராது. இதை எடுத்துகிட்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன செலவாச்சோ சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். வரேங்க. அண்ணாச்சி. சாக்லேட் தானே கேட்டேன். அண்ணாச்சி நான் 10 ரூபாய் தான் ஆச்சு தரேன். சரி கொடு. அம்மா வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். அங்கே சாக்கடை தேங்கி நிற்கே, கொஞ்சம் பாருங்க தம்பி. இப்போ பார்த்துறேன். சரி. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்னம்மா வேணும்? ஒரு கோல்கேட். கோல்கேட்டா? என்னவாம்மா, ஆளைய பார்க்க முடியல? ஊர்ல தான் இருக்கேன் மாப்ள. அன்னைக்கு காப்பித்தூள் பாக்கெட் எடுத்துங்க. வேற என்னம்மா வேணும்? இதோ சோப்பு வேணும், அப்படியே ஒரு பவுடர் டப்பா, காபி பவுடரு, மஞ்சள் பொடி ஒன்று, சாம்பார் பொடி ஒன்று. மாப்ள அந்த பத்திரிக்கை எடுங்க. வணக்கம் அண்ணாச்சி. வாங்க வாங்க. மாப்ள சிங்கப்பூர்ல செட்டில் ஆனவர் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காப்ல. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். அவசியம் வந்துடுறேன். தேங்க்ஸ். ஓ, பிரசன்ட் தம்பி இங்கே தான் இருக்காரா? ஆமாம்மா, இங்கே தான் இருக்கிறாரு. நம்ம பிரசிடண்ட்டை சொல்கிறீங்க, சாக்கடை க்ளீன் பண்ணுறாரு. இது இல்லை மாப்ள, எந்த வேலையினாலும் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டார், அவரே செஞ்சிருவாரு. தர்மே தங்கமான குணம். வணக்கம் அண்ணே. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தங்கச்சி பையன் அப்படியா? கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காரு. சந்தோஷம். கண்டிப்பாக வந்துடுங்க. 21ஆம் தேதியா? ஆமாம். கண்டிப்பாக வந்துடுறேன். தேங்க்ஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துடுறேன். சரியா? வரேண்ணே. செல்வி, அத்தை தோ வந்துட்டேன். கூப்பிட்டீங்களா அத்தை? மெதுவாமா. வேலை எல்லாம் ஒண்ணு இல்ல செல்வி. அவங்க பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஓ, வணக்கங்க. இந்தாங்க. என் மருமக ரொம்ப ராசியானவ, அவ கையிலேயே கொடுங்க. அவங்க எப்போதும் இப்படிதான். அத்தை தான் வயசுல பெரியவங்க, அவங்க கிட்டே கொடுங்க. வயசுல என்னமா இருக்கு, உன் மனசு மாதிரி மங்களகரமா அமையணும்ல, நீ ஏன் வாங்கிக்க. என்னத்த, அத்தை தான் பெரியவங்க, அவங்க கிட்டே கொடுங்க. இல்ல, என் மருமகள்டே கொடுங்க. ஐயோ, அத்தை தான் ராசி. இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. 2 பேரும் சேர்ந்தே வாங்கிக்கங்களேன். வந்துருங்க. சரிங்க. அருள் புரியுமா? So any damage that
jugular vein conducts blood from heart to brain to serve oxygen. So any damage causes this vein or leads to brain trauma. நாளைக்கு அம்மனுக்கு சந்தன அலங்காரம் மறக்காம வந்துருங்க. சரி சாமி. பெரியவங்க யாரும் பூஜை பண்ணுறது இல்லையா மாமா? இங்கே நடக்கிற பூஜை மட்டும் இல்லை மாப்பிள்ள, இந்த கோயில் நிர்வாகத்தையே பசங்க தான் நடத்துகிறாங்க. அப்போ யாருமே படிக்கலையா? நோ we are currently doing our graduation. இன்விடேஷன் பார்த்தேன். மார்னிங் 6:30க்கு சூரியனும் சந்திரனும் சந்திக்கிற நேரம். உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், நல்லதே நடக்கும். ராமநாட்டில் எஸ்ஐன் கையை வெட்டிய வாலிபர். பாத்தியாமா, எஃப்ஐஆர் போட்டோங்கிறதுக்காக கையவே வெட்டியிருக்காங்க. அந்த ஊர்ல போலீஸ்காரங்க உசுருக்கே உத்தரவாதம் இல்லை. நல்ல வேலை நாங்க வேலை பார்க்கல. எப்படித்தான் ஜனங்க வாழ்றாங்களோ. பாட்டி, இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? அதுக்கு நீங்க போய் என்ன செய்ய போறீங்க? எங்க கிட்ட புகார் கொடுக்க வேண்டியதானே? நாங்க எதுக்கு இருக்கோம்? லட்சுமி, யூனிஃபார்ம் எடுமா, வேலை வந்துருச்சு. நீங்க எதுக்கும் பயப்படாம எங்க கூட வாங்க. என்ன ஏதுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். இப்படியே தவக்குன்னு போய்கிட்டு இருந்தா என்னைக்கு போய் சேர்றது? இதெல்லாம் செய்யறதுக்கு தான் ஒருத்தர் இருக்கான்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஃபோன் ரிங் ஆகுது பாருங்க. ஹலோ, யோ, எங்கயா இருக்க? வீட்டில் இருக்கேன்ட்டயா. எவ்வளவு நேரமாயா ஃபோன் பண்றது? காலையிலே கனவா? சீக்கிரம் வாயா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை. இது உடனே வரேன்ட்டயா. சண்முகபாண்டி, மெதுவா பாட்டு பாடிய படுக்க வைக்கவா? சும்மா இருங்க. செண்பகமே
கிழட்டு மாடா இருந்தாலும் பயங்கரமா ஓடுதே. இதுக்கு போர்ஸ் பத்தாது, மத்தவங்களையும் கூப்பிடுறேன். ஏதாவது பண்ணி தொலையா, சீக்கிரம் வா. ஏ கோமாதா. ஹலோ எஸ்ஐ சார், பெரிய பிரச்சனை, சீக்கிரம் வாங்க. அங்க இருக்காங்க சார். இங்க என்ன பிரச்சனை? சம்ம பாண்டி அப்படியே பறந்து பிடிக்கவா? சும்மா இருங்க ஏட்டியா. சார், முறைக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. அப்படி போங்க. ஏட்டியா, இந்த இப்படி போங்க. போறேன், வையாத. ஐ கோமாதா. அப்படியே அப்படியே கேட்ச் கேட்ச் கேட்ச். மிஸ் பண்ணிர கூடாது சம பாண்டி. சுத்தியா சுத்தியா. ஐயா ரொம்ப அசிங்கமா இருக்காரு எஸ்ஐ. சண்முக பாண்டே. அப்படி போய் எப்படி போ. என்ன சார் உடம்புல அடிக்கடி எதுவும் பற்றலையே? கரெக்டா இருக்குங்க அங்கிட்ட. அங்க போய் என்ன பண்றான்? மறுபடியும் சுத்துறான். ஓடிருங்க, ஓடி உயிரை காப்பாத்திக்கங்க, ஓடுங்க. தம்பி தம்பி வேணாம், கயிறு சுத்துறது போதும். வாமா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைப்பா. வாமா. ஊர்கட்ட மாடு வயக்காடெல்லாம் நாசம் பண்ணிடுச்சா? அம்மா, அதே வாயில்லா ஜீவன். அது என்ன வேணும்னு நான் செஞ்சது? அது என்ன செஞ்சிச்சு? நாங்க விரட்டினதுனால தானே வயலுக்குள்ளே போச்சு. எங்கனால தானே ஆச்சு. இதுக்கு எவ்வளவு செலவாகுதோ நாங்களே கொடுத்துறோம். ஏன்பா இது என்ன புதுசா இருக்கு? அதெல்லாம் விடுங்க தம்பி. வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. என்னமா பண்றாங்க? ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா இனிமே அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க மாப்பிள்ள. மாட்டை கூட்டிட்டு வாப்பா. மாட்டை ஓட்டிப்பா. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். ஸ்டேஷன் போட்டி இருக்கு, போலீஸ்காரங்க எங்கன்னு கேட்டீங்கல்ல, அவங்க தான் இவங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுங்க. மாப்பிள்ள சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. கல்யாணம். கண்டிப்பா வாங்க. சரிங்க. ப்ளீஸ் வாங்க. கல்யாணம் ஒண்ணு சிங்கப்பூர்ல இல்லையே. என்னங்க? ஏன்னா இங்க இருக்கிற வேலையை விட்டு ஒரு நாள் கூட வெளில வர முடியாது, பாத்துக்கோங்க. கரெக்ட். இல்ல தம்பி, கல்யாணம் நம்ம ஊர்ல தான். ஓ அப்படியா? அப்ப கண்டிப்பா அவசியம் வந்துருங்க. வந்துருங்க. இன்னைக்கு ஊருக்குள்ள சின்னதா அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஒரு மாடு வயல்ல இறங்கி பயிரெல்லாம் ரொம்ப சேதப்படுத்திருச்சு. நாங்க ஃபுல் ஃபோர்ஸோட போய் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். ஆன் டியூட்டி செல்லதுரை, 18ஆம் படி இளையகுமார், சண்முக பாண்டியன். இந்தியாவிலே சிறந்த கிராமம் தொடர்ந்து 5 வருஷமா ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கோம். 5 வருஷமா? இங்க பாத்தீங்களா, இனிமே வரப்போற வருஷங்களுக்கும் அவார்டு நமக்கு தான். வாங்க. இவர் இங்கே தான் இருக்காரா? மாப்பிள்ள ஒரு பத்திரிகை கொடுங்க, கொடுத்துருவோம். தம்பி தம்பி, பாவம் நல்ல தூக்கம் போல. மாப்பிள்ளை கல்யாணம் அவசியம் வந்துடணும். வாங்க உட்காருங்க மாப்பிள்ள. யார் மாமா இவரு? இவரா? நம்ம ஊருக்கு திருட வந்தவர் மாப்பிள்ள.
அண்ணா சட்னி இந்தாங்க வாங்கிக்கோங்க. வேணாம் வாங்கிக்க தம்பி, பணம் உங்களுக்கு தான். ஏதோ இந்த தடவை அடி கொஞ்சம் லேசாக போச்சு. உயரமான சோறலாம் தாண்டாங்க தம்பி, பார்த்து திருடுங்க. ஏன் தம்பி, உங்களுக்கு ஏதாவது இடம் கூட அடிபட்டிருந்தா உங்க குடும்பத்தை யார் கவனிச்சுப்பாங்க? தம்பி 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 எந்திரியா எந்திரியா எந்திரியா. என்னையா நீ? ஐயா, நான் ஒரு அனாதைங்க. ஊராக திருடி போய்ச்சிட்ருக்கேங்க. இனிமேல் நான் சத்தியமாக திருடே மாட்டேங்க. என்னையும் உங்கள் ஊரில் ஒரு ஆளாக சேர்த்துக்குங்க ஐயா. அன்னையிலேருந்து நம்ம ஊரில் ஒரு ஆளாகிட்டார். என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், யாராச்சும் வெளியூர்காரங்க சாராயம் வாங்கி கொடுத்தா குடிச்சிடுவார். போதை தெளிகிற வரைக்கும் இந்த போர்டு கீழே படுத்து கிடப்பார். போதை தெளிஞ்சதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வருவார். என்ன மாப்பிள்ள அமைதியாகிட்டீங்க? சிங்கப்பூர் என்ன மாமா சிங்கப்பூர்? அங்கே நேர்மை, ஒழுக்கம், சுத்தம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் கடுமையான சட்டங்களுக்கு கட்டுப்பட்டே இருக்குது. ஆனால் இங்கே அன்பால் ஒரு ஊரை பைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஊர்னா இதுதான் ஊர். மனுஷனு பிறந்தா இந்த மாதிரி ஊரில் ஒரு 4வது வாழணும். பஸ் வந்துருச்சு மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் வைஃபை இந்த ஊருக்கு கூட்டு வரேன் மாமா. எடுத்த இடத்துல வைக்கிறானுங்களா? இதே வேலையாக போச்சு. அதுக்குள்ளேயுமா? நீங்க ஆரம்பிங்க. பிங்கி பிங்கி பாங்கி father had a donkey, donkey died, father cried, ingi pingi pong. பாங்கி சண்முக பாண்டி பாங்கி பாங்கி. இன்னைக்கும் நான் தானா? What to do? It's all in the game, no? டாஸ் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். சூப்பர், இன்னைக்கு ஷூரா வின் பண்றோம். மெதுவா கூட்டுங்க, தூசி பறக்குது இல்ல. ஃபாஸ்ட் பாண்டியன் ஃபாஸ்ட். ஓகேவா? கம் ஆன் இந்தியா, ஜெய் ஹோ. கம் ஆன் கம் ஆன். இவனுக்கு யார் ஓவர் போட்டா? பாருங்க மிடான்ல யாருமே இல்ல. ஆமா ஆமா, இன்னொரு விக்கெட். ரீப்ளே ஆடியா? அப்படியா? டென்ஷன் பண்றாங்க. எத்தனை மேட்ச் விளையாண்டாலும் கத்துக்க மாட்டானுங்க. சரி, நான் கிளம்புறேன். மிஸ் மிஸ் மிஸ். நீ இந்த சேர் பா, சென்டிமெண்டா எனக்கு சரியில்லை. நான் கிளம்புறேன்னு சொன்னேன். லேகுமார் சார் டென்ஷனா இருக்காரு. அஸ்வின் எதுக்கு தான் புல் டாஸ் போறானா? அங்க பாரு. அம்மா தாயே, அத்தா மாதிரி அத்தா எங்க எல்லாருக்கும் தெரியும் கொடுமா. இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணுமா? சாமி முடுங்கப்பா, காப்பாத்துமா. இன்னைக்கு அதை எப்படியா சொல்லிடுப்பா. முடியல. சமூக பாண்டி வரும்போது புது விபூதி பொட்டனை வாங்கிட்டு வா. உனக்கு பூசி பூசி தீந்து போச்சு. அன்னைக்கு நம்மளை அடிச்சிட்டானுங்க. ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஒரு வழி பண்ணாம விட கூடாது. ஆமா ஆமா, இன்னைக்கு ஓலி பண்ணி நம்ம ஆளுக்கு மேலே தப்பு இருக்கியா? ஒரு கை பாத்துறலாம்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரல. வாங்கனே வாங்கனே வாங்கனே. வணக்கம் ஐயா. கொண்டாங்க கொண்டாங்க. இந்தாங்க. முறுக்கு வீட்டில் செஞ்சதானே? ஆமாங்கய்யா. இந்தாங்க சாப்பிடுங்க. ஏன் மோகா, 3வது துப்பாக்கியில தானே கை வச்சிருக்க? கை எடுத்துறாதடா, விக்கெட் விழுகாம போயிடும். ஏ மோகா மோகா,
இன்னொரு விக்கெட் விழுகட்டும். சரி ஐடியா. போடு 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 போடு. தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே. நீங்க நம்ம காதல சொல்லியே தீரணும். ஏதோ கலவரம் சொன்னாங்க. கலவரமா? இங்கயா? என்ன உளறீங்க? உங்களுக்கு யார் சொன்னது? இல்லங்க, என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. சத்தியமா என் உள்ளுணர்வு பொய் சொல்லாதுங்க. விடுங்க. என்னது கையை பிடிச்சிட்டு? பசங்க இருக்கிற இடத்துல நீங்க சொல்ற மாதிரி இங்க கலவரம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ராமு பாபு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அத நானே பேசி சரி பண்ணிட்டேன். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, பிரச்சனை இப்படிதான் சின்னதா ஸ்டார்ட் ஆகும். ஆனா நம்ம விட்டுறக்கூடாது. கூப்பிடுங்க அவங்க 2 பேரையும், நான் என்கொயரி பண்ணும். இப்ப நீங்க தான் வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுதா? இப்ப நான் பாடம் நடத்தட்டுமா வேண்டாமா? போங்க, போய் வேலையை பாருங்க. திங்கக்கிழமை ஆனாலே இதே வேலையை போச்சு. போங்க. கிளி கிட்டலாம் சகுனம் கேட்டோம், இன்னைக்கும் போச்சா? இப்ப என்ன, உங்க கூட நான் வரணும், அவ்வளவுதானேங்க? போங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஸ்கூல் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. கனவா? மணி அடிச்சா கூட காதுல விடல. போங்க போங்க.